அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த எங்கள் வீடுகளில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டம், கவலை, சண்டை சச்சரவுகள் நீங்கி எங்கள் வீடுகளில் பரக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஓர் விடயத்தை பற்றித்தான் நாம் இன்று இங்கு பார்க்க போகின்றோம். இதன் சிறப்பை அறியாமல் இருப்பதனால் தான் நாம் இதை ஓதி வருவதில்லை. நாம் சொல்லலாம், எனக்கு வீட்டுக்கு நுழையவே பிடிக்கவில்லை, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவும் பிரச்சனையுமாக இருக்கின்றது, பரக்கத் இல்லை, நிம்மதி இல்லை என்று. இவை அனைத்துக்கும் காரணமான விடயத்தை போக்கக்கூடியதாக இந்த அறிவிப்பு இருக்கும். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் சப்தம் கேட்கின்றது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தூக்கி பார்க்கின்றார்கள். அந்த சமயத்தில் ஒரு மலக்கு வருகின்றார்கள். அவர்கள் இதுவரையும் இந்த உலகத்திற்கு வந்ததே இல்லை. அந்த மலக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு 2 பிரகாசங்களை கொடுத்திருக்கின்றான், நன்மாராயமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அந்த மலக்கு சொல்கின்றார், இதற்கு முன்பு அல்லாஹ் இதை வேறு யாருக்குமே கொடுத்ததில்லை என்று. அது என்ன என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்கிடத்தில் கேட்கின்றார்கள். அதற்கு அவர்கள், ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, மற்றது சூரா அல் பக்ராவின் கடைசி 2 வசனங்கள் என்று சொல்கின்றார்கள். இன்று நாங்கள் சூரா அல் பக்ராவின் கடைசி 2 வசனங்களை பற்றித்தான் மிகவும் முக்கியமாக பார்க்க போகின்றோம். இந்த அறிவிப்பு திர்மிதி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் 2807வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது, இந்த வானமும் பூமியும் உருவாவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் ஒரு ஏட்டை எழுதுகின்றான். அந்த ஏட்டில் இருக்கக்கூடிய 2 வசனங்களை கொண்டு சூரா அல் பக்ராவை முடிக்கின்றான். இது வேற எந்த நபிமாருக்கும் கிடைக்காதது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் உம்மத்தாக எமக்கும் கிடைத்தது. இது அல்லாஹ்வுடைய ஒரு பொக்கிஷத்தில் இருந்து நமக்கு வந்தது. இதன் சிறப்புகள் நிறைய இடத்தில் வந்துள்ளது. இதன் முக்கியமான சிறப்புகளை நாம் இங்கே நோக்கலாம். சூரா அல் பக்ராவின் கடைசி 2 அத்தியாயங்களும் எந்த வீட்டில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக இரவு ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான் என்றும், இன்னும் எந்த வீட்டில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஓதப்படவில்லையோ அந்த வீட்டில் ஷைத்தான் குடிவந்து விடுவான் எனவும் வந்திருக்கின்றது. நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் மனைவி மக்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என அறிவிப்புகளில் வந்துள்ளது. வீட்டில் எல்லோரும் இஷாவிற்கு பிறகு தூங்க முன்பு சூரா அல் பக்ராவின் கடைசி 2 வசனங்களையும் கட்டாயமாக ஓதி வாருங்கள். எந்த வீட்டில் ஷைத்தான் கோளாறுகள் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக இது ஓதப்பட வேண்டும். எனவே நாம் இந்த சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 வசனங்களையும் ஓதி வரவிட்டால் எங்கள் வீடுகளில் ஷைத்தான் குடிகொண்டு விடுவான். ஷைத்தான்கள் குடிகொள்ளும் வீடு எப்படி இருக்கும் என்று தெரியுமா? அந்த வீட்டில் எப்பொழுதுமே கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும். அந்த வீட்டில் கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், கவலை, நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 வசனங்களையும் தொடர்ச்சியாக 3 இரவுகள் ஓதி வருபவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஷைத்தான் எங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி விடுவான். அப்படி இல்லை என்றால் ஷைத்தான் எங்கள் வீடுகளில் குடிகொண்டு விடுவான். அந்த வீடுகளில் பிரச்சனைகள் சூழ்ந்து பரக்கத் இல்லாமல் போய்விடும். இன்னொரு அறிவிப்பில், இரவு தூங்கும் போது யார் சூரா அல் பக்ராவின் கடைசி 2 வசனங்களை ஓதுவார்களோ அதுவே அவர்களுக்கு போதுமானதாகி விடுகின்றது என வந்துள்ளது. இதை ஓதுவது எமக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் தருமாக இருந்தால் நாம் இதை தவறாமல் ஓதி வர வேண்டும். இதன் பரக்கத்தால் அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான், கஷ்ட நஷ்டங்களை போக்கி விடுவான், பரக்கத்தை ஏற்படுத்துவான். நாம் இந்த சூரா அல் பக்ராவின் கடைசி 2 வசனங்களையும் இங்கே நோக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். كل آمن بالله وملائكته
وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. நாம் இப்பொழுது இந்த 2 வசனங்களினதும் பொருளை நோக்கலாம். நம் தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்புகின்றார். அவ்வாறே நம்பிக்கையாளர்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர் மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றார்கள். அவனது தூதர்களில் எவர்களுக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம் என்றும் இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் வழிபட்டோம், எங்கள் இறைவனே உன்னிடம் மன்னிப்பு கோருகின்றோம், நாங்கள் மீளுவதும் உன்னிடமே தான் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததன் நன்மை அதற்கே, அது சம்பாதித்த தீமையும் அதற்கே. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு இயலாததை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு அருள் புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். நிராகரிக்கும் கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக. சூரா அல் பக்ராவின் இந்த கடைசி 2 வசனங்களிலும் முதல் வசனம் ஈமான் கொள்வதை பற்றியும் 2வது வசனம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் கேட்டு துஆ செய்வதை பற்றியும் வந்துள்ளது. எனவே நாங்களும் 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஓதாமல் விட்டால் ஷைத்தான் எங்கள் வீடுகளுக்குள் வந்து விடுவான். எனவே நாம் இதை இஷாவிற்கு பிறகு தூங்குவதற்கு முன்பாக இந்த சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 வசனங்களையும் ஓதுவதை வளமையாக்கிக் கொள்ளுவோம். இன்ஷா அல்லாஹ் அதன் முழு பயனையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.